விவசாய நண்பர்களே, மல்லிகைப்பூவை பற்றி நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. மல்லிகைப்பூவில் எல்லாரும் பூச்சி நோய் நிர்வாகம் பற்றி சொல்கிறாங்க, என்னென்ன மருந்து அடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் மல்லிகையில் உரங்களை பற்றி சரியாக சொல்கிறதில்ல. மல்லிகைக்கு என்ன உரம் போடணும், எப்பப்போ போடணும் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். இதில் நிறைய விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லா விவசாய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள பெல் பட்டனை அமுக்கி ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா மல்லிகையில் 5 அடிக்கு 5 அடி விடுவாங்க. அப்படி விட்டிங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 1700லேருந்து 1800 செடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏக்கருக்கு. முதல்ல பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசலில், அதாவது அடி உரமாக போடணும். அடி உரமாக என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து ஒரு செடிக்கு நான் சொல்கிறது 10லேருந்து 15 கிலோ தொழு உரம், அப்புறம் வேப்ப முன்னாக்கு ஒரு 1/4 கிலோ, அப்புறம் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு 100 கிராம். இது ஒரு அடிக்கு ஒரு அடி நீங்கள் பிட் எடுப்பீங்களா, பிட் எடுத்து உள்ளே வைக்கும்போது நீங்கள் வச்சு விட்டுவீங்கன்னா இயற்கையாக முதல்ல கொடுக்கக்கூடிய உரங்களை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 2 ஸ்ப்ளிட்டாக கொடுத்துக்கலாம், அல்லது 4 ஸ்ப்ளிட்டாக கொடுத்துக்கலாம், எப்படினாலும் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு செடிக்கு இவ்வளோ தேவை. ஓகேங்களா? வருடத்திற்கு செடிக்கு எவ்வளோ தேவை? நைட்ரஜன் 60 கிராம் தேவை, பாஸ்பரஸ் 120 கிராம் தேவை, பொட்டாஸ் 120 கிராம் தேவை. இது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இவ்வளோ தேவைன்னா நம்ம எவ்வளோ யூரியா கொடுக்கணும், எவ்வளோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்கணும், எவ்வளோ பொட்டாஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம 2 தடவை வைக்கிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நான் ஜூன் ஜூலையில் வச்சுக்கிறேன். ஏன்னா ஜூன் ஜூலையில் நமக்கு அப்போ தான் தென்மேற்கு பருவமழை வரும், மழை வரும், நம்ம ஓடக்கூடிய உரங்கள்லாம் கரைந்து பயிருக்கு எடுத்துக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அப்போ யூரியா 65 கிராம் ஒரு செடிக்கு, எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 150 கிராம் ஒரு செடிக்கு, பொட்டாஸ் எம்ஓபி 100 கிராம் ஒரு செடிக்கு. இந்த விதத்தில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் டோஸ் இதே சேமாக நீங்கள் கொடுக்கலாம். அது எப்போ கொடுக்கணும்னா நவம்பர் டிசம்பர்லேயோ அல்லது ஜனவரி மாதமே தென்மேற்கு வடகிழக்கு பலாமழை விழுகும்ல அப்போ கொடுக்கலாம். நீங்கள் இது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு ஏக்கர் நான் போட்டிருக்கேன், ரொம்ப அதிகம்னா நீங்கள் இதில் ஒரு 5 குறைச்சிக்கலாம். 5 மடங்காக குறைச்சிட்டு நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 4 மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் கொடுக்கும்போது செடி நல்லா வளரும். ஓகேங்களா? இன்னொன்று இந்த ஸ்ப்ளிட் டோஸ் கொடுக்கும்போது நல்லா தண்ணி பாசனம் உள்ள உரத்தை கொடுத்துட்டு தண்ணி கட்டுன்றது ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் இதை தவிர நீங்கள் மாதம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வேப்ப முன்னாக கொடுக்கலாம். அல்லது செடி வளர்கிறதுக்கு பஞ்சகாவியாவோ மீன் அமிலமோ 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவைன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் தேவைங்கும் போது பண்ணிக்கலாம். ஆனால் செடி நம்ம உரமே போட முடியல, எங்களுக்கு தண்ணி வசதியே இல்லை, மேலே ஸ்ப்ரே தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நுண்ணூட்டம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன கொடுக்கணும்னா உங்களுக்கு பேரூட்ட சத்துக்களில் 19 19 19 இருக்கு இல்லையா, என்பிகே, இது 3மே 19 கிடைச்சிரும். இது 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் எடுத்து மாதம் ஒரு தடவை கூட ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் நைட்ரேட் 13,045 5 கிராம் பெர் லிட்டர். இது எப்போ கொடுக்கணும்னா மொட்டு வைக்கிது இல்லையா, மொட்டு வச்சு நல்லா மொட்டு பெருசாக இருக்குது, பெருசாகவே மொட்டு ஆக மாட்டேங்குது, குட்டியாக இருக்குது, எனக்கு சைஸு பெருசாக இருக்குது, அதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு மருந்து வாங்கி அடிக்கிறத விட இந்த பொட்டாசியம் நைட்ரேட் வாங்கி நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே உங்களுக்கு பட்டு ரொம்ப பெருசாக வரும், சைஸ் இது நல்லா இன்க்ரீஸாக வரும், காம்பு பெருசாக வருங்க. இதுக்கு நம்ம செலவு பண்ணி ரொம்ப விலை கம்மி. இதை விட்டுட்டு நம்ம கடையில் போய் கேட்டோம்னா ஜிப்பர்லிக் ஆசிடு அந்த டானிக்கு இந்த டானிக்குன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகிடுங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ண தேவையில்லை. உங்களுக்கு மனிதன் ஒல்லியாக இருக்கான், நோஞ்சானா இருக்கானா என்ன சொல்லுவோம், டானிக்காக குடிக்க சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட சொல்லுவாங்க, கறி மீன் சாப்பிடு, அப்போ தான் நல்லா உடம்பு வைக்கும் அப்படிம்பாங்க.
அதே மாதிரி தான் செடி மெலிந்து இருக்குது, செடியில் போதுமான சத்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய பூக்கள் வந்து சின்னதாக இருக்கும். செடி நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா பூ வந்து நல்லா பெருசாக வரும். அப்போ நீங்கள் பூ நல்லா பெருசாகவும் காம்பு நல்லா சைஸாக வரணும்னா உங்களுக்கு வந்து செடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். செடியை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் மல்லிகையில் வந்து இலை வந்து மஞ்சள் அடித்து மஞ்சளாகி வெளிரி இதுவுமே வந்து நிறையா வந்து நம்ம வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து பேரூட்டச்சத்துக்கள் தான் கொடுப்போம். காம்ப்ளெக்ஸாக போட்டுருவாங்க. புதுசாக யாரும் வந்து மைக்ரோ நியூட்ரன் கொடுக்குறதில்ல. மிஞ்சி போனால் போரான் ஸ்ப்ரே கொடுப்பாங்க. போரான் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு வந்து சைஸ் வர்றதுக்கும் சைனிங் கொடுப்பாங்க. போரானை தவிர மற்ற என்ன அடிக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் போரானை தவிர மற்றது பண்ணணும்னா மக்னீசியம் சல்பேட். நான் மக்னீசியம் சத்து பற்றாக்குறை இருந்தாலும் இலை மஞ்சளாகி காணப்படும். மக்னீசியம் சல்பேட் வந்து 25 கிராம் ஒரு மரத்திற்கு ஒரு செடிக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து 5 கிராம் கூட வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதோட வந்து போரான் வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு போரானும் இந்த மக்னீசியம் சல்பேட்டும் சேர்ந்து மாதத்திற்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பூ சைனிங் கிடைக்கும், பூ வெயிட் கிடைக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து உரம் வைக்கிறது வந்து நீங்கள் சர்க்குலர் லிங்க் எடுத்து வைக்கணுங்க. இப்போ ஒரு அடி ரொம்ப பக்கத்தில் போய் போட்டுறாமல் செடி பெருசாக இருந்துச்சுன்னா வட்டை பாத்தி கட்டிக்கிறணும். வட்டை பாத்தி கட்டிட்டு செடியிலேருந்து ஒரு 1.5 அடி தள்ளி தான் உரம் வைக்கணும். வேறு பக்கத்துலையோ அல்லது செடிக்கு ரொம்ப பக்கத்துலையோ போய் உரத்தை வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வேர் இருக்காது. வேரெல்லாம் 1 அடி, அதாவது சத்துக்களை உறிஞ்சக்கூடிய வேர்கள் வந்து எப்பயுமே செடியிலேருந்து 1.5 அடி தள்ளி தான் இருக்கும். நீங்கள் கொண்டு போய் இங்கே போய் வேர் வச்சிங்கன்னா எடுக்காது. இந்த இடத்துல நம்ம உரம் வைக்கணும். வேர் நுனி தான் வந்து நுனி தான் வந்து சத்துக்களை எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும். அப்போ வேர் நுனி எங்கே இருக்குது, 1 அடி 1.5 அடி தள்ளி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கணும். பொதுவாக வந்து தலைச்சத்தை வந்து அதிகமாக கொடுத்துடக்கூடாது. தலைச்சத்து யூரியாவை அள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா கொடி ஓட ஆரம்பிச்சிடும். கொடி ஓட ஆரம்பிச்சுன்னா அப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணணும். ப்ரூனிங் பண்ணிங்கன்னா அதுலேருந்து செடி வரும். அப்போ வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு ஒரு செடிக்கு 65 கிராம் தலைச்சத்து இருந்தால் போதும். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிங்க, வெறும் 65 ஒரு கைப்பிடி தான் வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு மல்லிகை செடிக்கு தேவை. நம்ம மாட்டுக்கு யூரியா 300 ரூபாய் இருக்கிறனால அள்ளி எறியக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா யூரியா போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து செடி வந்து உங்களுக்கு வராதுங்க. ஸோ இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் மல்லிகையில் வந்து உர நிர்வாகம். மல்லிகையில் பெருசாக வந்து உரம் தேவைப்படாதுங்க. இயற்கை உரங்கள், கோழி உரம், ஆட்டு உரம், நீங்கள் மக்கிய தொழு உரம், அப்புறம் வெர்மி கம்போஸ்ட் கிடச்சுன்னா கம்போஸ்ட் பண்ணி நீங்கள் செடியை வந்து மற்ற பயிர்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மக்க வச்சு அந்த மக்கிய தொழு உரங்கள் கொடுத்தாவே வந்து மல்லிகைப்பூ வந்து ரொம்ப செடியாக வந்துடும். மேலே வந்து கீழே உரம் 1 or 2 times கொடுத்துட்டு மேலே எப்பப்போல்லாம் வந்து பூ பூக்குதோ ப்ரூனிங் பண்ண உடனேயும் ஒரு 19-19-19 13-0-45 இதை மிக்ஸ் பண்ணி மாதம் ஒரு தடவை நீங்கள் கொடுங்க. ஆல்டர்னேட் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நியூட்ரியண்ட்டாக உள்ள மக்னீசியம் சல்பேட்டு, போரானு, மற்ற மைக்ரோ நியூட்ரியனை கலந்து கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூவில் வந்து ரொம்ப மகசூல் அதிகமாக வரும். மேலும் உங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது தேவைன்றால் இந்த நம்பருக்கு வந்து குரல் பதிவோ வாட்ஸ்அப்போ கொடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண விவசாய நண்பர்கள் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப மிக குறைந்து தான் 29 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.